ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா லண்டனுக்கே உரிய டவர் பிரிட்ஜோட நைட் வியூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் வீட்டை விட்டு கிளம்புனவங்க நாங்கள். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக டவர் பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் நல்லா ஊர் சுற்றிட்டோன்னா லண்டனில் லாஸ்ட்டாக இந்த டவர் பிரிட்ஜில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த நைட் வியூ பார்த்துட்டு போவோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெக்டியில் நம்மளுக்கு தேவையானது வாங்கிட்டு போயிட்டோன்னா நம்ம அங்கே உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வெளியே ஊர் சுற்ற போனாலே குல்குலிக்கு மெக்டியை பார்த்தா விடவே மாட்டா. மெக்டியில் அவளுக்கு கண்டிப்பாக ஏதாவது வாங்கி கொடுத்தே ஆகணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் போட்டுட்டு நம்ம ஆர்டர் நம்பருக்காக வெயிட் பண்ணோன்னா அந்த ஆர்டர் நம்பர் கூப்பிடும்போது நம்ம வாங்கிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். வாங்கியாச்சு. இப்போ வாங்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா டவர் பிரிட்ஜை நோக்கி நடந்து போவோம். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா இந்த லண்டன்லேயே ஹையஸ்டான பில்டிங்கு. இந்த ஸ்ட்ரீட்டே பார்த்திங்கன்னா எவ்வளோ காலியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே நைட்னாலே பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். சாட்டர்டே அண்ட் ஃப்ரைடே நைட் தான் செம்ம வைபாக இருக்கும். நிறைய கூட்டமும் அலை மோதும். நம்ம இப்போ நின்றுட்டுருக்கிறது தான் பார்த்திங்கன்னா லண்டனோட ஃபேமஸ் ஆன டவர் பிரிட்ஜ். இது மோஸ்ட்லி நம்ம ஊர்லலாம் லண்டன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பேர் லண்டன் பிரிட்ஜ் இல்லைங்க, டவர் பிரிட்ஜ். அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் டவர் ஆஃப் லண்டன். இந்த டவர் ஆஃப் லண்டனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால தான் இந்த பிரிட்ஜுக்கு பேர் டவர் பிரிட்ஜ். நம்ம நைட்டில் வந்தாலே எல்லா இடத்துலையும் லைட்ஸ்லாம் போட்டு செம்ம அழகாக இருக்கும். அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள் வாக்கி டாக்கி பில்டிங். நம்ம போனோம் இல்லையா ஸ்கை கார்டனுக்கு, அந்த பில்டிங் தான் அது. இந்த இடத்துல குல்குலியோட ஃபேவரட் ஸ்பாட் பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டெயின் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான். இங்கே பார்த்திங்கன்னா சம்மர்லலாம் குழந்தைங்க இந்த இதில் விளையாடிட்டு இருப்பாங்க. வின்டர் ஈவினிங்ன்றதால பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியில் குழந்தைங்க விளையாடல. இதுவே சம்மராக இருந்ததுன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். நம்ம குல்குலியும் சேர்ந்து தான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் வெளியே வருவாள். இப்போது டவர் பிரிட்ஜை நம்ம பக்கத்துலேருந்து போய் பார்க்கலாமா? இந்த டவர் பிரிட்ஜுக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா லான் மாதிரி இருக்கும். அங்கே உட்காந்து சாப்பிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே இந்த டவர் பிரிட்ஜை பார்த்துக்கோங்க. இந்த டவர் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா பெரிய போட்டும் இந்த ஷிப்பும் வரும்போது இந்த நடுவில் அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்கு இன்னும் பெரிய கூட்டமே நிற்கும். நான் அதை உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன். நான் சொன்னேன்ல டவர் பிரிட்ஜுக்கு சைடில் உட்கார்றதுக்கு இடம் இருக்குன்னு, எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். எங்கள் சைட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டு இருக்கும். மேலே ஏறி போனோன்னா நம்ம இந்த டவர் பிரிட்ஜு ரோடுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டவர் பிரிட்ஜ் மேலே தான் நடந்து போயிட்டுருக்கோம். பப்புக்கு லண்டன்லேயே பிடிச்ச இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டவர் பிரிட்ஜும் ஒன்று ரொம்ப கம்பீரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் அடிக்கடி இங்கே உட்காந்துட்டு அப்படியே சும்மா அந்த தேம்ஸ் ரிவரையும் இங்கே இருக்க வியூவையும் பார்த்துட்டு உட்காந்துட்ருப்போம். நம்ம ஊரில் நம்ம எப்படி பீச்சுக்கு அடிக்கடி போவோமோ அந்த மாதிரி தான் இந்த டவர் பிரிட்ஜ் எங்களுக்கு. அங்கே கீழே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. நம்ம இப்போ அங்கேருந்து தான் நடந்து இங்கே மேலே வந்தோம். பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் கடல் எப்படி மினுமினுக்குமோ அந்த மாதிரி இந்த லைட்ஸ் வெளிச்சத்தில் இந்த தேம்ஸ் ரிவர் பார்த்திங்கன்னா அப்படி மினுமினுக்குது. இருக்கிற பில்டிங்லேயே உயரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் த ஷார்டு. மேலே அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பிரமிட் ஷேப் மாதிரியே இருக்கும். இதை பார்த்திங்கன்னா லண்டன் பிரிட்ஜ் டவர்னு இன்னொரு நேமில் கூப்பிடுவாங்க. இந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த நடுவில் இருக்க இந்த பார்ட்டு தான் பார்த்திங்கன்னா அப்படியே பிரியும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ரெண்டு பக்கமும். நம்ம ஊரில் ட்ரெயின் வந்தால் பேரிகேட் போட்டு ஸ்டாப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி. இந்த டவர் பிரிட்ஜுக்கு மேலே பாருங்கள் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது இல்லையா, இதுலேயும் பார்த்திங்கன்னா நடக்கலாம். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போனீங்கன்னா மேலேருந்து இந்த வியூ ஃபுல்லாகவே பார்க்கலாம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கண்ட்ரோல் கேபின் பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வுட்டில் தான் வந்து இருந்ததா. அதுக்கப்புறமா வந்து ஸ்டோனில் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டவர் பிரிட்ஜ் வந்து ஏதாவது ஷிப் வந்து கிராஸ் பண்ணணும்னா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நோட்டீஸ் கொடுக்கணும்னு வந்து போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டவர் பிரிட்ஜ் லண்டன் வெப்சைட்டில் வந்து போனீங்கன்னா, இந்த பிரிட்ஜ் வந்து எப்பப்போ லிஃப்ட் பண்ணுவாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டைமு, டேட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்துக்கலாம். அங்கே தெரியுது பாருங்கள் டவர் ஆஃப் லண்டன். இந்த கோட்டையில் தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் கோஹினூர் டைமண்ட் வந்து பதித்த அந்த கிரீடம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே உள்ளே தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த டவர் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். இங்கே வந்து வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் ப்ரைஸ் அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா £12.30, கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா £6.20. இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒன்று தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் லண்டன் பிரிட்ஜ் இல்லைங்க, இதுக்கு பேர் வந்து டவர் பிரிட்ஜ். இனிமேட்டு யாராவது வந்து கேட்டாங்கன்னா கரெக்டாக வந்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். லண்டனில் ஒரு ஈவினிங்கை வந்து ரிலாக்ஸாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து டவர் பிரிட்ஜை வந்து விசிட் பண்ணலாம். இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ்னு வந்து பெருசாக வந்து ஒன்றும் இருக்காது. நம்ம ஊரில் நம்ம ஈவினிங் டைமில் வந்து பீச்சுக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த டவர் பிரிட்ஜ் பக்கத்தில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். குல்குலி வந்து இன்றைக்கி வந்து குளிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ளீஸ் மட்டும் வந்து போட்டுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமா பாருங்கள் அவங்க அப்பா ஜாக்கெட்டை வந்து கழட்டி அவள் மாட்டிட்டு வந்து சுற்றிட்டு இருக்கா, குளிருதுன்னு ரொம்ப. இதோட இந்த vlog-ஐ வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நைட் வியூவில் டவர் பிரிட்ஜ் வந்து எப்படி இருந்ததுன்னு வந்து கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் வீட்டுக்கு கிளம்புற வந்து டைம் ஆகிடுச்சு. பாய்.